ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் திருநெல்வேலி ஊரில் நடைபெற்ற 5வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவை பற்றி தான் நான் இப்போ போட போகிறேன். 2022 இப்போ நடந்தது. இது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த அகழ்வாராய்ச்சி, அதாவது இங்கே ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை அப்படிங்கிற 2 ஊர்கள்லையும் நடைபெற்ற ஒரு அகழ்வாராய்ச்சி பற்றி தான் ஒரு சூப்பரான ஒரு கண்காட்சி இதில் இருந்துச்சு. பாருங்கள், டெமோ ஃபுல்லாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்னை அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அதை போட்டு காமிக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் மெனக்கிட்டு போய். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். இது எங்கள் ஊரில் வஉசி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இதை எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசும் சரி, நம்மளுடைய மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் சரி, ரொம்ப மிகவும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கும் இல்லாத அளவிற்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சலிக்கலை. ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்து நல்லா ரசித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கூட்டம் இருந்தது. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அவ்வளவு பசங்களும் சரி, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போது முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் கண்டிப்பாக இதை எல்லாத்துக்கும் ஷூட் பண்ணி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் தான் கூட்டம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிட்டு, நல்ல வேளை நான் இந்த வீடியோ எடுக்கும் பொழுது ஓரளவுக்கு தான் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்ட அனைத்து இதையும் போட்டிருந்தாங்க, பதிவுகளையும் டெமோவாக போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய பழமை வாய்ந்த இந்த நாகரிகங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அதாவது பொருணை ஆற்றங்கரை நாகரிகம், அதோட தொல்பொருட்கள் கண்காட்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு உள்ளே போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு சார்பில் நல்ல ஒரு புக்கு ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அதையும் நான் வாங்கியிருந்தேன். அதோட இதுவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக அந்த புக்கு கிடச்சா எல்லாருமே வாங்கி பாருங்கள். பிரிண்டிங்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த புக்கு பேர் பார்த்திங்கன்னா பொருணை ஆற்றங்கரை நாகரிகம். அந்த புக்கு பேர், அதாவது தமிழ் பண்பாட்டின் அடையாளங்களை தேடி இனி உலகெங்கும் பயணம் செய்வோம். கண்டிப்பாங்க, இது எல்லாருமே இந்த பதிவை நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. நம்மளுடைய ஆதிச்சநல்லூர், கீழடி, சிவகலை இப்போ கண்டுபிடிச்சிருக்குது பார்த்திங்கன்னா சிவகலை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்தது. இதனுடைய அகழ்வாராய்ச்சி ரிசல்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கே பிரமிப்பாக இருந்தது கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுதும். ஆல்ரெடி நம்ம பழைய வரலாற்று பாடங்களில் படிச்சிருப்போம். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிலாம் படிச்சிருப்போம். ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இதை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது பாருங்கள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் சரி, இதை நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா. மக்களுக்கு தெரியும் வகையில் அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லா பசங்களுமே கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். அதாவது இந்தியாவில் நடைபெற்ற அகழ்வாய்வுகளில் பார்த்திங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர் பரம்பில் நடைபெற்ற அகழ்வாய்வே பார்த்திங்கன்னா முதல் அகழ்வாய்வாகும். இந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பார்த்திங்கன்னா மிகவும் தொன்மை வாய்ந்ததாகவே கருதப்படுகின்றன. அதாவது ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியில் இருந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் செல்லும் வழியில் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் தன்பொருணை ஆற்றின் தென்கரையில் உள்ளது. ஆதிச்சநல்லூரில் பரம்பு என்று கூறப்படும் மண்மேடு தன்பொருணை ஆற்றின் தென்கரையில் தெற்கு வடக்காக நீண்டு கிடக்கின்றது. இந்த பரம்பின் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 114 ஏக்கர் ஆகும். இதன் வடபகுதி என்ன ஆச்சுன்னா உயர்ந்தும் தென்பகுதி தாழ்ந்தும் உள்ளதுனால இது பயிர் தொழிலுக்கு பயன்படாத பாங்கச்ச நிலமாக கருதப்படுவதால் பரம்பு என்று அழைக்கப்படுகிறது. இது அதனால இந்த இடத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்டைய தமிழர்கள் இறந்து போன மக்களின் உடலை புதைக்கும் ஈமக்காடாக பயன்படுத்தியுள்ளனர். அதாவது நம்ம சொல்லுவோம்ல சுடுகாடு, அதான் ஈமக்காடாக பயன்படுத்தியுள்ளனர்.
முதல் அகழ்வாய்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மன் நாட்டில் உள்ள பெர்லின் நகரைச் சேர்ந்த முனைவர் ஜாகோர் என்பவர் பார்த்திங்கன்னா 1876ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் பரம்பில் உள்ள புதர்களை களைந்து நிலத்தை அகழ்ந்து அங்கு புதையுண்டு கிடந்த பழம்பொருட்களை எடுக்க திட்டமிட்டிருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா பெர்லின் நகர்லேருந்து கப்பலில் வந்து இந்தியாவுக்கு வந்து அடைஞ்சிருக்காரு. பின்னர் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா தொடர் வண்டி மற்றும் மாட்டு வண்டியிலும் நீண்ட நாள் பயணம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள ஆதிச்சநல்லூரை வந்து அடைஞ்சிருக்காரு. இங்கு கிடைக்கப்பெற்ற காண்பதற்கு அரிய தொல்பொருட்களை எடுத்து சென்று பெர்லின் அருங்காட்சியகத்தில் இடம்பெற செய்திருக்கிறாரு. இவர் தான் முதல் அகழ்வாய்வை மேற்கொண்டவர் நம்ம ஜாகோர் என்பவர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் நகரை சார்ந்த லூயிஸ் லேபிக் என்பவர் 1903லேருந்து 1904 வரைக்கும் ஆண்டுகளுக்கான ஆய்வை மேற்கொண்டு கூடுதல் தகவல்களையும் இவர் வந்து திரட்டியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அகழ்வாய்வு எப்போ நடந்துச்சுன்னா 1903 முதல் 1904ஆம் ஆண்டு வரை ஆதிச்சநல்லூர் பரம்பில் அலெக்சாண்டர் ரீ அகழ்வாய்வு நடத்தினார். அலெக்சாண்டர் ரீ என்பவர் வந்து அகழ்வாய்வு நடத்தி அப்பகுதிகளை கவனமுடன் அகழ்ந்து ஏராளமான தொல்பொருட்களை கண்டெடுத்திருக்கிறாரு. ஜாகோர் வந்து முன்னர் அகழ்ந்தெடுத்த தொல்பொருட்களை போன்று பல அரிய தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இத்தகைய கருவூலங்களை பெற்றுள்ள ஈமக்காடு, அதாவது பியூரியல் கிரவுண்ட்ஸ் அப்படிம்பாங்க, பழமை வாய்ந்தவை என்று முடிவு செய்யப்பட்டது. அலெக்சாண்டர் ரீ அகழ்ந்தெடுத்த தொல்பொருட்கள் அனைத்துமே தற்பொழுது சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூரில் 50க்கும் மேற்பட்ட வகைகளில் களிமண்ணாலான மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. மேலும் அங்கு இரும்பு ஆயுதங்களான கத்திகள், குட்டையான வெட்டு வாய்ப்பகுதியுடைய வாள்கள், அதாவது ஷார்ட் ஸ்வாட் பிளேட்ஸ் அப்படிம்பாங்க, கைக்கோடாரிகள் ஆகியவையும் அதிக அளவில் எலும்புகளும் மனித மண்டையோடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரிய மட்பாண்டத்தினுள் இருந்த இந்த சிறிய மட்கலயங்களில் ஒன்றில் நெல் உமிகள் வைக்கப்பட்டிருந்தன. அவர் தம் பணியினின்று ஓய்வு பெறுவதற்கு முன்னர் 1913ஆம் ஆண்டு அக்டோபர் திங்களில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் சேகரித்த தொல்பொருட்களுக்கு ஒரு பட்டியலை உருவாக்கினார். சென்னை அரசு அருங்காட்சியகத்தின் கண்காணிப்பாளராக இருந்த சேஆர் எண்டர்சன் முன்னுரையுடனும் ஆதிச்சநல்லூர் மற்றும் பெரும்பேர் ஊர்களில் உள்ள வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட தொல்பொருட்களின் பட்டியல், அதாவது ஆதிச்சநல்லூர் பரம்பின் மேற்பரப்பில் 3 அடி ஆழம் வரை சரளிக்கற்கள் உள்ளன. அதன் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தனிக்கூறாக சிதைந்த படிகக்கல் பாறை இருக்கிறது. ஈமத்தாளிகளை புதைப்பதற்கென்று பாறைகளில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உட்குடைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஈமக்காட்டில் பெரிய தாளிகள் பல அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தாளிகள் ஏறத்தாழ 6 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்தன. சில தாளிகள் பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் இருந்து 3 அடி முதல் 12 அடி வரை ஆழத்தில் இருந்துள்ளன. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றின் மீது ஒன்றாகவும் இருந்தது. வரலாற்று காலத்தில் தாளிகளும் அவற்றினுள்ளே எலும்புகளும் மட்பாண்டங்களும் பொன் மற்றும் உயர்தர வெண்கலம், இரும்பு போன்ற தாது பொருட்களான கிண்ணங்களும் வைத்து புதைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் எல்லாருமே. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா தங்கத்திலான பட்டங்கள் கிடைச்சிருக்கு. இப்பட்டங்கள் பார்த்தீங்கன்னா மெல்லிய பொன் தகட்டிலான நீள்வட்ட வடிவில் முட்டை வடிவில் செய்யப்பட்டுள்ளன. தகட்டின் மீது பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் கடுகு போன்ற புள்ளிகள் அழகுற பொறிக்கப்பட்டுள்ளன. இப்பட்டங்களின் இறுதியில் இருபுறமும் கயிறு அல்லது கம்பி கட்டுவதற்கு சிறிய துளைகள் இடப்பட்டுள்ளன. இப்பட்டங்கள் மடித்து சுருட்டி வைக்கும் வகையில் உள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா பெண் உருவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம் பார்த்தீங்கன்னா அந்த உருவம் ஒரு மாதிரியாக இருந்தது. நம்ம ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம் ஒரு மாதிரியாக இருந்தது. இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டில் எல்லாமே நம்மளுடைய அந்த தமிழ்நாடு அந்த பொருணை ஆச்சங்கரை நாகரிகங்கிற புக்கில் இருந்து தான் இந்த தகவல்களை எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நன்றி. அந்த புக்கு அவங்க கொடுத்ததுக்கு நான் அதிலிருந்து தான் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பார்த்தீங்கன்னா 2003 to 2005 தான் இப்போ உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய ஒன்றிய அரசின் தொல்லியல் கண்காணிப்பாளர் திரு சத்தியமூர்த்தி தலைமையில் 2003லிருந்து 2005ஆம் ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூரில் மீண்டும் அகழ்வாய்வு பணி நடைபெற்றது. இந்த அகழ்வாய்வு பரம்பு என்று அழைக்கப்படும் இடுகாட்டு பகுதியில் மட்டுமே நடத்தப்பட்டன. இங்கு பார்த்தீங்கன்னா 600 சதுர மீட்டர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் 160க்கும் மேற்பட்ட
முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. எல்லாமே அந்த ஸ்டில் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த புக்கை வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பாருங்கள். நல்ல மல்டி கலரில் அந்த புக்கு இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் வகுப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். நம்மளுடைய பண்டைய நாகரிகங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படியெல்லாம் நம்ம இருந்தோம், என்னெல்லாம் பொருட்கள் பயன்படுத்தினோம். இந்த மட்பாண்டங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுடுமணலான பொருட்கள், அதாவது இரும்பு கருவிகள், மனித எலும்புக்கூடுகள் மற்றும் மண்டை ஓடுகள் தாழிகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த பானைகளிலிருந்து இவ்வளோ பொருட்களுமே வச்சு அவங்கள புதைச்சிருக்காங்க நம்மளுடைய பழைய அந்த மக்கள். பார்த்திங்கன்னா இப்போ இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் பரம்பு பகுதியில் மட்டுமே நடைபெற்றுள்ளதால் முதுமக்கள் தாழிகள் பற்றியும் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறை, சடங்குகள், பழக்க வழக்கங்கள் பற்றி மட்டுமே அறிய முடிந்தது. ஆனால் அம்மக்களின் வாழ்விட பகுதி, வாழ்வியல் நடைமுறைகள் கேள்விக்குறியாகவே இருந்தது. அதற்கு விடைவு காணும் வகையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வாழ்விட பகுதிகளிலும் அகழ்வாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றது. ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வில் இதுவரைக்கும் 847 தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன மற்றும் பல்வேறு வகையான பழங்கால மட்பாண்டங்கள் அதிக அளவிலும் கிடைத்துள்ளன. இத்தொல்பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரின் வரலாற்றை மறுகட்டமைக்க உதவுகிறது. ஒவ்வொரு தொல்பொருளும் தன் பொருணை ஆற்றங்கரையின் வாழ்ந்த பண்டைய மக்களின் பண்பாட்டினை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தற்பொழுது மேற்கொண்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா இப்பகுதியின் தொடக்க கால குடியேற்றத்தை அறிந்து கொள்வதும் ஈமக்காட்டு பகுதியில் புதைக்கப்பட்டுள்ள அக்கால மக்களின் வாழ்விடங்களை அடையாளம் காணுவதே ஆகும். தற்போதைய அகழ்வாராய்ச்சியானது நீண்டகால கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் ஆதிச்சநல்லூரின் பழங்கால வாழ்விடங்களை தொல்லியல் சான்றுகளின் மூலமாக அடையாளப்படுத்தியுள்ளது. இரும்பு காலம் மற்றும் வரலாற்று தொடக்க காலம் என 2 காலகட்ட வாழ்விடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அகழ்வாய்வானது இரும்பு காலத்திற்கு முன்னும் பின்னும் வாழ்ந்த மக்களின் வரலாற்றை வெளிப்படுத்தியுள்ளது. கற்காலத்தைச் சேர்ந்த நுண்கற்கால கற்கருவிகள் கிடைத்திருப்பதன் மூலம் இரும்பு காலத்திற்கு முற்பட்ட மக்கள் இங்கு வாழ்ந்திருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. இது இப்பகுதியில் தொடக்க கால நுண்கருவிகளாக சில கருவிகளை நானே கொடுத்துருக்கேன் பாருங்க, அதோட ஸ்டில்லும் இருக்கு. இந்த கருவிகள் பார்த்தீங்கன்னா மண் இடுக்குகளிலிருந்து வெளிக்கொணரப்பட்ட முதுமக்கள் தாழிக்கு அடியில் காணப்படுகின்றன. அதாவது செர்ட் வகை கற்களால் செய்யப்பட்ட கத்தி முனை மற்றும் சுரண்டி போன்ற கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அப்போ அந்த இதனுடைய நுண்கால கருவிகள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க செதுக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா குடியேற்றத்தை குறிக்கிறது. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எப்படி எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதையும் நமக்கு காண்பிக்கிறது. இரும்பு கால வரலாற்றை அறிவதற்கு முத்தாய்ப்பாக இருப்பது முதுமக்கள் தாழிகளும் அதனோடு கூடிய ஈம பொருட்களாகும். இது தற்போதைய அகழ்வாய்வு மற்றும் முந்தைய அகழ்வாய்வின் மூலமாக போதிய அளவுகள் தரவுகள் நமக்கு இப்போ தந்திருக்காங்க இவங்க. அது வழியாக இப்போ பாருங்கள், ஆல்ரெடி குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதோட ஸ்டில்லும் நான் நிறைய கொடுத்துருக்கேன். இந்த அகழ்வாராய்ச்சியின் போது வரலாற்றில் தமிழ் எழுத்துக்களை கொண்ட பானை ஓடுகள் தற்போதைய அகழ்வாய்வுகள் கிடைத்துள்ளன. மேலும் பார்த்தீங்கன்னா குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள் 500க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் கிடைக்கின்றன. இதன் வாயிலாக தொடக்க வரலாற்று கால மக்கள் இங்கு வாழ்ந்திருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. இம்மக்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தை தொடர்ந்து இப்பகுதியில் வாழ்ந்து வந்திருப்பதை அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு மட்பாண்டங்கள், தொல்பொருட்கள், துளையிடப்பட்ட கூரை ஓடுகள் போன்ற சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். ஈமத்தாழிகளில் கிடைத்துள்ள தரமான தொழில்நுட்பத்துடன் செய்யப்பட்ட மட்பாண்ட வகைகள் வாழ்விட பகுதிகளிலும் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறிப்பாக காலத்தால் முற்பட்ட வெள்ளை வண்ண புள்ளிகள் இட்ட கருப்பு சிவப்பு வண்ண மட்பாண்டங்கள் இங்கு கிடைத்திருக்கின்றது. கிண்ணங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிண்ணங்கள் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கிண்ணமாக அந்த நடுவோட ஸ்டில்ல கொடுத்துருப்ப பாருங்க, அழகாக இருக்கும். அதோடைய அந்த ஷைனிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் நேரில் டெமோ தான் பார்த்தேன், ஆனாலும் நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொல்பொருட்களில் வட்ட சில்லுகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. மேலும் செம்பு மற்றும் இரும்பிலான மோதிரங்கள், கண்ணாடி மணிகள், தங்கத்திலான மணிகள், அரிய கல்மணிகள், கண்ணாடி வளையல் துண்டுகள், எலும்பு மணிகள், சுடு மண்ணாலான மணிகள் மற்றும் வளையல்கள் ஆகியவை தன்பொருணை ஆற்றங்கரையில் வாழ்ந்த மேம்பட்ட தமிழ் சமூகத்தின் அணிகலன்களாக நம் கண்முன்னே சான்றாக நிறுத்துகின்றன. பார்த்தீங்கன்னா ஆட்டம் நம்ம கேம் விளையாடுவோம்ல தாயக்கட்டை மாதிரி அவங்க ஆட்டக்காய்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. செம்பு வளையங்கள் அழகாக வச்சுருக்காங்க. வட்ட சில்லுகள் அப்படிங்கிற
அப்படிங்கிறதும் வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சு எல்லாமே விளையாண்டுருக்காங்க. வீடுகள் பார்த்திங்கன்னா களிமண் மண் தரையை தேய்க்க உதவும் கற்கள், அரவை கற்கள் மற்றும் கருவிகளை தீட்டும் கற்கள் என வீடுகளில் அன்றாடம் வாழ்க்கைக்கு பயன்படும் பொருட்களும் அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன. பண்டைய மக்களின் கைவினை திறனை காட்டும் மனித மற்றும் பறவைகளின் சுடுமண்ணாலான உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அன்றைய நீர் மேலாண்மை கட்டிடம் கூறுவது போல 21 எண்ணிக்கை கொண்ட சுடு மண்ணாலான குழாய்கள் கிடைமட்டத்தில் பொருத்தப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு வீடுகளில் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரியப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டில்லும் அழகாக கொடுத்துருப்போம் பாருங்க. அதோட ஸ்டில்லு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூர் வாழ்விட பகுதிகளில் மேற்கொண்டு வரும் அகழ்வாய்வுகளின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தொல்பொருட்கள் மட்பாண்டங்கள் மூலம் தன் பொருணை ஆற்றங்கரையில் பண்டைய தமிழ் சமூகத்தின் வாழ்வியல், சமூக பொருளாதாரம், கலை, பண்பாடு, சுழலியல், படிப்பறிவு மற்றும் எழுத்தறிவு ஆகியவற்றை உலகிற்கு நல்ல வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. இதோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வருது பார்த்தீங்கன்னா சிவகலை அகழ்வாய்வு. இதை தான் நான் முக்கியமாக சொல்ல வருது. சிவகலை பார்த்தீங்கன்னா எங்கள் இதுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இந்த சிவகலை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் தூத்துக்குடியிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுவுமே கீழடி போன்றே தொன்மைமிக்க தமிழ்நாடு பண்பாட்டு அடையாளமாகவே கருத வேண்டியது தான் இந்த சிவகலை. இவ்வொரு பண்டைய மனிதர்களின் வாழ்விடம். சிவகலை பார்த்திங்கன்னா முதற்கட்ட அகழ்வாய்வில் கிடைக்கப்பெற்ற ஆதன் என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு நமக்கு கீழடியை நினைவூட்டுகிறது. ஆதிச்சநல்லூரை போன்றே இந்த செம்பிலான பொருட்களோ அல்லது தங்கத்தினால் ஆன பொருட்களோ சிவகலையில் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. எனினும் கருப்பு, சிவப்பு வண்ண கலயங்கள், குடுவைகள், பானைகள், மூடிகள் போன்றவற்றில் அழகிய வடிவமைப்பில் வரைய பெற்றுள்ளன. வெள்ளை வண்ண வேலைப்பாடுகளை நோக்கும் பொழுது சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட நெல்லினை கரிம பகுப்பாய்வு செய்ததில் இதனின் காலம் பார்த்தீங்கன்னா கிமு 1155 என வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதோட இது நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த ஸ்டில்லும் உங்களால் பார்க்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலி சிந்துபூந்துறையில் தான் நான் இருந்திருக்கேன். தாமிரபரணி நதிக்கரையில் தான் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். எங்கள் ஊரும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சிந்துபூந்துறை தான் பாருங்கள். அழகாக அந்த ஆறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் மாசுபட்டிருக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டா பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மே முடிஞ்சு இந்த ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஆறு. நீங்களும் கண்டிப்பாக திருநெல்வேலி வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிவகலை ஆராய்ச்சியில் மெருகூட்டப்பட்ட கருப்பு நிற பானை ஓடுகள், அதாவது நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அப்படி சொல்லுவாங்க, கங்கை சமவெளியை சார்ந்த கருப்பு வண்ண பூச்சு பெற்றுள்ள பானை ஓடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன் மூலம் தென்னிந்தியாவானது கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தது என்று இந்திய தொல்லியல் துறையின் மேனாள் தலைமை இயக்குனர் முனிவர் ராகேஷ் திவாரி மற்றும் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் ஆகியோர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலை நாட்டினருடனும் கீழே நாட்டினருடனும் இந்தியாவின் பிற பகுதிகளுடனும் வணிக தொடர்பு, அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே நடைபெற்றிருந்ததை நம்ம அந்த கொற்கை அகழ்வாயின் காலக்கணக்கீடு உறுதி செய்துள்ளதாம். மேலும் இப்பகுதியை சுற்றி அதிக அளவிலான தொல்லியலிடங்கள் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவகலை பரம்பில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் பார்த்தீங்கன்னா ஈமத்தாளி ஒன்றில் சேகரிக்கப்பட்ட நெல்லினை கால கணக்கீடு செய்ததில் இதன் காலம் பார்த்தீங்கன்னா கிமு 1155 என்று கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பொருணை ஆற்றங்கரையில் வாழ்ந்த தமிழ் சமூகத்தினரின் மேம்பட்ட பண்பாடு பார்த்தீங்கன்னா 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று உறுதி செய்ய முடிகிறது. ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலையில் கிடைக்கப்பெற்றுள்ள உயரிய வெண்கலம் மற்றும் தங்கத்திலான பொருட்களும் உயரிய சடங்கு முறைகளும் அவர்களின் வளமான பொருளாதாரத்திற்கு சமூக வாழ்க்கை நிலைக்கும் சாட்சியம் கூறுகின்றன. ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை ஆகிய தொன்மை வாய்ந்த ஊர்களை பெற்றுள்ள பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை சிவகலை அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற உமி நீங்கிய நெல்லின் வழி பெறப்பட்ட கால கணக்கீடு நிலைநிறுத்தியுள்ளது. இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு இது. எல்லாருமே இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை போட்டு காமிங்க. நம்மளுடைய நாகரிகம் எவ்வளோ தொன்மை வாய்ந்தது, எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அப்போமே பார்த்தீங்கன்னா அவ்வளவும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
எல்லா பொருட்களையுமே என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோடைய தகவல்களை ஃபுல்லாக நான் எதிலேருந்து எடுத்திருக்கேன்னா, நம்ம பொருணை ஆச்சங்கரை நாகரிகம், அதாவது தொல்லியல் துறை சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பாகவும் அந்த புக்கு வந்து நல்ல சிறப்பாக இருந்தது. அந்த புக்கில் இருந்து தான் அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன். இந்த புக்கு கிடைக்காதவங்களுக்கு இது வழியாக நீங்கள் இந்த தகவலை பார்த்துக்கோங்க, இந்த படங்களையும் பார்த்துக்கோங்க. அதுபோக நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் நடைபெற்ற இந்த புக் ஃபேர் திருவிழாவில் அவ்வளோ ஸ்டில்லையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது நம்ம வெளியே வந்தாச்சு. அதிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பொருட்களையுமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஹார்மோனிய பெட்டி, டேப் ரிகார்டு, மரப்பெட்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய மர ஜாமான்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய செம்பு பானை, பித்தளை பானை, வெண்கல பானை எல்லாத்தையுமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஒன்றொன்னா அப்படியே நான் எடுத்துகிட்டே வந்துட்டே இருந்தேன் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வால் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புக் ஸ்டாலுக்குள்ளே போகிறோம். என்னென்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு இதை நான் குயிக்காக எடுக்க முடிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளியறது தான். இது வந்து மரத்திலான இடியாப்பம் புளியறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வெண்கல கிண்ணங்கள், குடுவைகள் எல்லாமே இருக்குது. இந்த கூஜா இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் தான் இருக்குது. இப்போலாம் இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே சிலம்பும் ஓலைச்சுவடின்னு தான் பார்க்குறோம். இப்போ இவர் காமிச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால் வச்சுருந்துருக்காரு. இதை வந்து நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் அவர் திருப்பி டிஸ்பிளேயில் வச்சு காமிச்சார் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறது வந்து சிலம்பு அப்படிங்கிறாங்க. நான் உடனே என்ன சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் அதை முன்னால் வச்சு காமிங்க, அதை நான் பார்க்கணுன்னு சொன்ன உடனேயே அவர் எடுத்து நமக்காண்டி அதை வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சார். பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருந்தது. இதையா அந்த காலத்தில் போட்டிருந்தாங்கங்கும் போதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. எனக்கு அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. இது வந்து சிலம்பு அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அந்த ஷார்ட் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சிலம்பு அப்படிங்கிறாரு. அதனால தான் ஜோடியாக எடுத்துருவோம் இந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, வேலைப்பாடுகள் எல்லாமே நல்லா இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பழைய காலத்து ஜாமான இவங்க வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த அருவாமனைலாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். தேங்காய் திருவுறது, பல்லாங்குழி, அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நெல் போட்டு வைக்கக்கூடிய குதில் அப்படிமோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மரத்திலான ஒரு இது பொருள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ராட்டு சொல்லுவோம்ல, கைத்தறின்னு, அதே மாதிரி உள்ளது தான் இது. இதெல்லாம் அப்படி டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ராட்டு நூற்றுருக்காங்க சின்ன வயசில், அதெல்லாம் இதில் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மரத்திலான நிறைய ஜாமான்கள் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதுமாதிரி காயின் பார்த்திங்கன்னா ஓட்டக்காலனான்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அதே மாதிரி அந்த காயின் எல்லாம் டிஸ்பிளேக்கு இதில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் காலத்தில் உள்ள சிப்பிகள், சோவிகள், நத்தைக்கூடுகள் அப்படிங்கிறாரு இவரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள காலத்து சிப்பிகள் பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் காலத்தில் உள்ளது தான் இந்த சைஸில் இருக்குது. இது ஃபுல்லாக கல் படிமமாக மாறிட்ட காரணத்தினால இப்படி இருக்குது. இப்போ உள்ள அளவுகள் பாருங்கள், இதுவும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இதை வந்து நான் பார்க்குற மாதிரியே நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இதையும் சேர்த்து அப்படியே எடுத்தேன் வீடியோ. பாருங்கள், நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கருப்பாசிகள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அழகாக டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. மேலே பாருங்கள், டைனோசர் காலத்து சிப்பிகளும் நத்தைகளும்னே போட்டு வச்சு அந்த பசங்க அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு புக் சொன்னோம்ல,
தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பா இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் இதுதான் இந்த டைட்டில். இந்த புக்கு தான். இதை கண்டிப்பாக பசங்களுக்கு வாங்கி கொடுங்க. படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. ரொம்ப அருமையான புக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்லாம் அவ்வளோ அழகாக மல்டி கலரில், பேப்பர்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்ல இந்த பசங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பண்டைய நாகரிகம் கண்டிப்பாக தெரியணும். வாங்கி கொடுங்க இந்த புக்கு கிடைச்சா. அப்படி கிடைக்காதவங்களுக்கு நான் அதில் உள்ள தகவல்களை தான் இதில் நான் வந்து சேகரித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் தமிழ்நாடு அரசுக்கும் அந்த தொல்லியல் துறைக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது கைவினை பொருட்கள் தான் அந்த ஒரு ஷோரூம் மாதிரி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புக் ஸ்டாலுக்குள்ளே தான் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டு உள்ளே வந்து நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. இதை விட இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் அதிகமாயிட்டு பாருங்கள். அவ்வளோ கூட்டம் இருந்தது. அதனால் எதையுமே இதில் வந்து இந்த புக் ஸ்டாலுக்குள்ளே நான் வந்து தெளிவாக எடுக்க முடியல. அப்படியே போகிற வழியில் அப்படியே எடுத்துகிட்டே போனது தான். என்னென்ன புக் இருக்குமோ அவ்வளோ வகையான புக்குகளும் நல்ல டிஸ்கவுண்ட்டோட நல்ல ஆஃபரோடு போட்டிருந்தாங்க. நிறைய வெரைட்டியான புக்ஸு, கதை, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான புத்தகங்களும் இதில் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு புக் லவர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். அவ்வளோ தூரம் அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த புக் ஃபேருக்கு வந்து மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு நல்ல பயன்பெறுங்க. ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.